வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்கிறோம் என்கிற பெயரால் 11 ஆவணங்களை அது கேட்கிறது. முதல்ல இந்த நடைமுறை சிக்கலை பற்றி எல்லோரும் சொன்னார்கள். இந்த நடைமுறை சிக்கலுக்காக நாம் இதை எதிர்க்கவில்லை. இதை சரி செய்து விட்டால் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருளாகிவிடும். மழை காலம் அதனால் வேண்டாம், சரி மழை நின்ற பிறகு செய்யலாமா, அப்படி என்றால் செய்யலாம் என்று பொருளாகிவிடும். கிறிஸ்துமஸ் காலம் எங்களால் அதில் கவனம் செலுத்த முடியாது என்று சொன்னால் கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகு செய்யலாமா, செய்யலாம் என்று பொருளாகிவிடும். அது அல்ல. ஒவ்வொரு BLO பூத் லெவல் ஆபீசர்ஸ் அவங்க போடுறாங்க, அவங்க வீடு வீடா வந்து விண்ணப்பம் கொடுப்பாங்க. அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து நான் இந்த நாட்டின் குடிமகன் தான் என்று உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பை நம் தலையில் கட்டுகிறார்கள். இதுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு ரேஷன் கார்டு காட்டினா வாக்காளர் பட்டியலில் உன் பேர் சேர்ந்துரும், அல்லது ஆதார் கார்டு கட்டினா வாக்காளர் பட்டியலில் உன் பேர் சேர்ந்துரும். அட்ரஸ், பேரு, அப்பா பேரு, வயசு, உனக்கு ஒரு ஓட்டர் ஐடி கொடுத்துருவாங்க. தேர்தல் நேரத்தில் ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போனா ஓட்டு போட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். ஆனால் இப்போ உங்க அப்பா பெயர் என்ன, அல்லது உன் கணவர் பெயர் என்ன, அல்லது உன் மனைவி பெயர் என்ன, இவர்கள் ஏற்கனவே 2002ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட SIR மூலம் பதிவாகி இருக்கிற வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறார்களா அதை கண்டுபிடிச்சு பதிவு பண்ணுறான். 2002ல எங்க அப்பாவுக்கு அல்லது எங்க அம்மாவுக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணணும். அதுக்கு வந்து பூத் லெவல் ஆபீசர் வந்து உதவி செய்வாங்க. அப்படி செய்யக்கூடிய இடத்துல நெட் வேலை செய்யணும், செல்போன்ல வேலை செய்யலன்னா செய்ய முடியாது. இதெல்லாம் நடைமுறை சிக்கல். அதுல பேர் இல்லைன்னா உன் பேர் சேர்க்க மாட்டாங்க. இதெல்லாம் கைட்லைன்ஸ்.